அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது திருப்பதியில் வருடந்தோறும் நடைபெறும் ரத சப்தமி விழா. ஒரே நாளில் 7 வாகனங்களில் பெருமாளை தரிசிக்கும் வாய்ப்பு என்பது பற்றியெல்லாம் இக்காணொளியில் அறிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள். திருப்பதியில் நடைபெறும் மிக முக்கியமான உற்சவங்களில் ஒன்றான ரத சப்தமி இந்த மாதம் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றது. ரத சப்தமியை முன்னிட்டு முக்கிய சேவைகள் பலவற்றையும் ரத்து செய்திருப்பதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு கூட்டம் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. ஜனவரி 17ஆம் தேதி 83,576 பேரும், ஜனவரி 18ஆம் தேதியன்று 84,058 பேரும், ஜனவரி 19ஆம் தேதி 79,098 பேரும் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். கடந்த வாரம் வரை சாமி தரிசனத்திற்கு 12 முதல் 24 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டியிருந்த நிலையில் தற்போது சர்வ தரிசன வரிசையில் செல்பவர்களும் கூட 8 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் நிலையே உள்ளது. இந்நிலையில் சூரிய ஜெயந்தியை முன்னிட்டு ஜனவரி 25ஆம் தேதியன்று ரத சப்தமி விழா திருப்பதியில் கொண்டாடப்பட உள்ளது. இவ்விழாவை முன்னிட்டு மலையப்ப சுவாமி 7 விதமான வாகனங்களில் மாட வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். திருமலையில் நடைபெறும் மிக முக்கியமான உற்சவங்களில் ஒன்று ரத சப்தமி விழா ஆகும். வருடந்தோறும் ரத சப்தமி விழாவில் ஏராளமான பக்தர்கள் திருமலையில் குவிவது உண்டு. ரத சப்தமியை மகா சப்தமி என்றும் அழைப்பது உண்டு. மகா மாதம் எனப்படும் தை மாதத்தில் வரும் வளர்பிறை சப்தமியில் ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. வேத சாஸ்திரங்களின்படி இந்த நாளே சூரிய பகவான் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு நடைபெற உள்ள ரத சப்தமிக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு வருகிறது. மினி பிரம்மோற்சவம் என போற்றப்படும் ரத சப்தமி அன்று மலையப்ப சுவாமியை ஒரே நாளில் 7 விதமான வாகனங்களில் தரிசிக்க முடியும். வாகன சேவைகளின் விவரங்கள்: காலை 5:30 முதல் 8 மணி வரை சூரிய பிரபை வாகனம், காலை 9 முதல் 10 மணி வரை சின்ன சேஷ வாகனம், காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை கருட வாகனம், பகல் 1 முதல் 2 மணி வரை ஹனுமந்த வாகனம், பகல் 2 முதல் 3 மணி வரை சக்கர ஸ்நானம், மாலை 4 முதல் 5 மணி வரை கற்பக விருட்ச வாகனம், மாலை 6 முதல் 7 மணி வரை சர்வ பூபால வாகனம், இரவு 8 முதல் 9 மணி வரை சந்திர பிரபை வாகனம். ரத சப்தமியை முன்னிட்டு திருப்பதியில் வழக்கமாக நடைபெறும் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் சுப்ரபாதம், தோமாலா சேவை மற்றும் அர்ச்சனை ஆகியன ஏகாதத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்தமி தினத்தின் சிறப்பு: ரத சப்தமி என்பது உலகுக்கு ஒளி தரும் சூரிய பகவான் அவதரித்த நாளாகவும், சூரிய தேவனுக்கு 7 குதிரைகள் வைத்த ரதம் வழங்கப்பட்ட நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இதுபோன்ற விசேஷ நாட்கள் அனைத்துமே திதிகளின் அடிப்படையில் கொண்டாடப்படும். என்ன நேயர்களே, இக்காணொளி பிடித்திருந்ததா? இது அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. இன்று நாம் இக்காணொளி வாயிலாக ரத சப்தமி விழா திருப்பதியில் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்பது பற்றி அறிந்து கொண்டோம். எனவே இக்காணொளியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் பெறட்டும். இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் இதே போன்றதொரு சிறந்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.